ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து வெளியிடப்படுன்ற தகவலை வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி, அதாவது 9ஆம் தேதி வந்து நம்ம ரைட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஜூன் மாதம் 9ஆம் தேதி 9/6/2024. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் வந்து எப்போ விட போகிறாங்கன்ற டீட்டெயிலை வந்து நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த மெயின் மெனு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெயின் மெனு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெக்குயர்மெண்ட்டை வந்து நீங்கள் இந்த கார்னரில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது போல் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட்டுக்கு கீழே சிலபஸ், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் செலெக்ஷன் ஷெடியூல் இருக்கும். இந்த செலெக்ஷன் ஷெடியூல் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இதுதான் அந்த டேபிள். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து பாருங்கள், ஒரு 15 லட்சம் பேர்கிட்ட வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தோராயமாக 15 லட்சம் பேர்கிட்ட அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து 6200 ப்ளஸ் வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு குரூப் எக்ஸாம் வைஸாக நம்ம வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க, ஆன்சர் கீ எப்போ வெளியிட்டாங்க, அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ, அதுக்கப்புறம் ஃபாலோடு பை ஒரு ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த இந்த காலம் வைஸ். ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரிமார்க்ஸ் வரைக்குமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து இந்த 4th காலம் பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட். ஓகேங்களா? ஒரு ஒரு குரூப் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சா, இல்லை எப்போ ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டேபிள் வந்து பாருங்கள், லாஸ்ட் அப்டேட்டட் டேட். சரிங்களா? 2 ஜூலை 2024. இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2 ஜூலை 2024 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டேபிளில் போயிட்டு நம்ம குரூப் 4 எக்ஸாம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்குது பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து அவங்க விட்டுட்டாங்க. அதாவது இந்த 3rd காலம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆஃப் ஆன்சர் கீ, 4th காலம் தான் ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 வந்து டென்டேட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் சொல்லலை. கண்டிப்பாக ஜனவரி மாதம் 2025 வந்து டேட் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ஜூலை மாதம் ஆகுது. ஸோ டோட்டலாக 6 மந்த் இன்னும் கேப் இருக்குது. ஸோ நம்ம ஜனவரி 2025 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டேட்டு வந்து லேட்டராக வந்து அறிவிப்பாங்க. சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியிட்ட அப்புறம் நம்ம ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது இந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்களுமே உங்கள் மொபைலில் எடுத்து இது போல் வந்து அப்பப்போ நீங்கள் எந்த குரூப் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுக்கான டீட்டெயிலை இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த டேபிளில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த டேட் பாருங்கள், லாஸ்ட்டாக எப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.